விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்லை, துப்பு இல்லை. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்லை, துப்பு இல்லை. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கில்ல, துப்புல்ல. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கில்ல, துப்புல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணு சாமானிய மனிதன் கேட்பானா, கேட்க மாட்டானா? ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல, துப்புல்ல. ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க வக்கில்ல, துப்புல்ல. ஒரு நல்ல பேச்சை பேசுறதுக்கு வக்கில்ல, துப்புல்ல. ஒரு மேட நாகரிகத்தில் நல்ல ஒரு வகையில் பேசுறதுக்கு வக்கில்ல, துப்புல்ல. ஏன் திறநிதி காசு வாங்கி கட்சி நடத்துறியா? தான் சொந்த காசுலையும் இந்த பென்ஷுக்கார் வாங்கலாம், அந்த காசில் வாங்கி நம்ம கட்சியை நடத்துறதுக்கு வக்கில்ல, துப்பு இல்லை. இந்த நாய்கிட்டலாம் பேசி வாங்கணும்னு அவசியமாக இருக்குது. நமக்கு இவன்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்குது. அந்த மாதிரி லெவலுக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதாவது கார் எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த காரை கொடுக்குறதுக்கு சாமானிய மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் மறுக்கவே இல்லைங்க. ஏன் நானே கேட்குறேன், எதுக்கு எம்எல்ஏங்களுக்கு காரு? அவனெல்லாம் அந்த பைக்கில் போய் சுற்றிட்டு போய் உட்காந்து ஆய்வு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா மக்கள் பிரதிநிதி 1 லட்ச ரூபா சேலரி கொடுக்குறாங்க. அந்த சேலரி 10,000 பெட்ரோல் அலவன்ஸ் போனால் கூட பெட்ரோல் போட்டு சுற்ற வேண்டியதுதானே. பைக் எடுத்துகிட்டு மக்களுக்கு நல்லது நினைக்கிறவன் சந்து பொந்துனா பைக் எடுத்துகிட்டு போங்கடா, பைய சுற்றுங்க. காரில் தான் இவ பைய ஆகணுமா? காரில் தான் போகணுமா? லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இது கொடுத்தா தான் போகுமா? லஞ்சம் ஒளி போடணும்னா நீங்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்குமே ஆசை, பேராசை. அந்த பதவி ஆசை கண்டோன்னா காசை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் கார் இல்லை ஜெட்டை கொடுத்தா கூட அவன் கொள்ளடிக்க தான் பார்ப்பான். அதனால் காசை ஒரு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த கை நம்மன்னு இருக்கும். புரியுதா? அந்த திருநிதி வாங்குறான பார்த்தீங்களா? அந்த திருநிதி வாங்கியே கட்சி நடத்திட்டு இருக்கானல்ல, அவன் காசை பார்த்தோன்னு என்ன அவன் திருநிதியிலேயே இருப்பான். தாத்தா துட்டா நீங்கள் அவன்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, மானக்கட்ட கிளிங்க, சாட்டே மானக்கட்ட கிளிங்க. கிழிச்சிட்டு அவன் முன்னாடி போய், அண்ணா நம்ம கட்சிக்காக ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் தம்பி, தம்பி ஒன்றை தான் எதிர்பார்த்தேன் தம்பி, சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலன்னா பார்த்துருமா? ஏன்னா அவனு திருநிதி வச்சானே கட்சி நடத்துறானுங்க. ஆனால் தின்னுட்டான்னு சொல்லலாங்க, திருநிதிக்காக நிற்கிறானுன்னு சொல்கிறான், அவ்வளோதான். ஏன்னா அதை வச்சானே கட்சி நடத்துறானுங்க. ஏன்னா தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சது தானே, அது இப்படி வாங்கலாம். தேசிய தேர்தல் ஆணையமே அது வாங்கலாம்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருக்கு. அப்படி தானே சாட்டை திறமைன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் சாட்டை என்ன ஒன்று சொல்கிறேண்ணே, யாருனாலும் பேசலாம். சாமானிய மக்கள் கூட இது எதிர்த்து கேள்வி கேட்கலாம், நான் தப்பே சொல்லணும். நீ பேசுகிறக்கெல்லாம் தகுதி கிடையாதுண்ணே. முதல்ல கேட்கணும்னா ஒன்றுகிட்ட போய் ஏன் உனக்கு வக்கு இருக்குதா? ஒரு இடத்துல ஜெயிக்கிறக்கு உனக்கு வக்கு இருக்குதா? துப்பு இருக்குதா? டெபாசிட் வாங்க துப்பு இருக்குதா? ஏன் நீ இந்த ஜோதியில் தொகுறதுக்கு ஜெயிக்கிறக்கு வக்கு இருக்குதா? உனக்கு எதுக்கிட்ட பென்ஸு காரு? ஏன் பின்னாடி சீட்டுலாம் உனக்கு நார்மலாக ஆல்ரெடி இருக்கிற டொயோட்டா காரணம் டொயோட்டா ஃபார்ச்சுனர்லாம் உட்காந்து போக தெரியாதா? உனக்கு பென்ஸு காரில் தான் நீ உட்காந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணன் சீமானை போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசு. தாவேக்காவை எதிர்த்து விஜய் எதிர்த்து கேள்வி கேட்கறதுலாம் வாடகை வாய்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற ஃபெலிக்ஸ் என்ன வாயி? விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற சவுக்கு என்ன வாயி? விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற இந்த ராவுத்தர் இப்ராஹிம் என்ன வாயி? விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற நாஞ்சில் சம்பத்து வாடகை வாயிலேயே வாடகை வாயை பற்றி அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு. வாடகை வாயை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். உண்மையான வாடகை வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை மாவன் மஞ்சப்பொடி, இவனுக்கு தான் உண்மையான வாடகை வாய். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இப்போ சொல்கிறாங்க பற்றியில், விஜய் அவர்களுக்கு இவங்கெல்லாம் வாடகை வாய், இவங்க தான் உட்காந்து வாடகை வாயை உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் உட்காந்து இந்த சாட்டை மாவன் சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஒன்று சொல்கிறேன், முதல்ல விஜய் அவர்களுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்ததே இந்த மஞ்சப்பொடி தான் உட்காந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ இந்த வாய் அப்படியே மாற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அப்போ எது வாடகை வாய்? இதாண்டா வாடகை வாய். டிஎம்கேக்கு ஒரு நேரத்தில் அவ்வளோ எதிர்த்து பேசின வாய் அப்படியே மாற்றி பேசினா எதுடா வாடகை வாய்? இதான் வாடகை வாய். இவங்களாவது முன்னாடி இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையான வாடகை வாயை நீ தாண்டா, வேறு யாருமே கிடையாது. உண்மையான வாடகை வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள், இடும்பவன கார்த்திக் அவர்கள். அதாவது இந்த 3 பேருக்கும் ஒரு பேர் இருக்குது. சைமன் ஜெபஸ்டின் அவர்கள், மஞ்சப்பொடி அவர்கள், இல்லைன்னா சாட்டை மாவன் அவர்கள், சாட்டை மாவன், போடா சாட்டை, அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துக்கலாம். கரிகஞ்சி கார்த்தி, இத்தனை பேர் தான் வாடகை வாய். இந்த உங்கள் கட்சியிலேயே ஒரு நேரம் இங்கே வாயை வைப்பான், இன்னொரு நேரம் அங்கே வாயை வைப்பான், இல்லைன்னா நடுவில் வாயை வைப்பான். 3 இடத்துலையும் வாயை வச்சிட்டு இருக்க அப்படின்னா அந்த இடம் கெட்டு போயிடும்டா. ஒரு சோத்தில் அப்போ அங்கங்கே டச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சோத்தத்தோன்னா ஒரு சோத்தை மட்டும் திங்கணும். அந்த சோத்தை தின்னியா அதோட இருந்தியான் இருக்கணும். சோத்துக்கு போல் வேறு ஏதாவது தின்னுட்டு இருந்தா அப்படின்னா அது வாய் வாய் தாண்டா நாரி போயிடும். அப்படி நாரின வாய் எந்த வாயின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சப்பொடி வாய் தான். காசு வாங்க மாட்டேன்னு சொல்கிற நீங்கள் எங்கெங்கே வாங்கியிருக்கீங்க? யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க?
யார் யார் மூலியமாக வாங்கிருக்கீங்க, யாரை வச்சு வாங்குறீங்க பட்டியலை விரைவில் வெளியிட்டு டிவிஎஸ்சி எடுக்கலை அப்படின்னா இடி வருமானத்துறை அடுத்து போகலான்னு தான் இருக்கும். அது வேற விஷயம். அது ஒரு பக்கம் லீகல் போயிட்டு இருக்கு. எங்கெங்க வாங்குறீங்க, யாரை வச்சு வாங்குறீங்க, அதெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? உங்களை வந்து பிக் பாஸ் கூட 100 கேமரா தான், 10,000 கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா உங்களை. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 10,000 கேமரா வச்சுருக்காரு, அங்கங்கே துட்டு வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு அதை செய்யடா, செஞ்சால் நல்லதுடா. மக்களுக்காக எவனா ஒருத்தன் கொள்ளை அடித்து அதில் இது பண்ணுறாங்க அப்படின்னா செய்யி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லது தாங்க. மக்கள் காசு எவன் சுரண்டி தின்னாலும், மக்கள் காசில் எவன் திறநிதி வாங்கி பிச்சை எடுத்து தின்னி அதுக்கு சரியாக கணக்கு காட்டாட்டியும், எவனாக இருந்தாலும் மக்கள் காசில் ₹1 தின்னாலும் அது தப்பு தான். அவனை என்னன்னாலும் பண்ணுங்கடா. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் காசில் கொள்ளையடிச்சு திங்கிற எவனும் உருப்படவே கூடாது. அவன் சொந்த காசில் உழைச்ச தின்ன காசில் என்னெல்லாம் பண்ணிட்டு போ. மக்கள் காசு எடுத்து திங்கிறவன் வந்து அவன் நல்லாவும் இருக்கக்கூடாது. அதான் என்னோட இது. ஏன்னா அத்தனை பேர் சாபம் அதில் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து அது ஏதாவது ஒன்று பண்ணும், அது இல்லைன்னு சொல்லலை. பட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி அப்படி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வெளியே விடுங்க. விட்டுட்டு அதுக்கான ஒரு இதை பாருங்கள், சொல்யூஷனை கொடுங்க. இல்லைன்னு தப்பு சொல்லவே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இவர் இப்போ இந்த ஆதாரத்தை வெளியிட சொல்கிறதுக்கு முன்னாடி திறநிதி ஆதாரம் வெளியே வந்துருமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்க வைப்பாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த வெளியிட போகிறேன் பூச்சண்டி வரான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து திறநிதி ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னா போச்சு. நல்ல சாட்டை மவனே சாட்டை நல்லது செஞ்சால் நல்லது தான்டா. நீ விட வெளியே ஒருத்தன் டிவிக்கில் இருக்கேன், யாராவது துட்டு வாங்கிட்டாங்க, அமைச்சர்கள் துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடு வெளியே விட்டு அதை நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இந்த பாருங்க மாச்சான்னு வந்தாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆதரவாக நிற்கிறோம்டா. விஜய் அவர்களை நீ இந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்துட்டு அப்படின்னா அவரே ஆட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். இப்படிப்பட்ட ஆட்சி நடத்தணும் அவர் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். அவரே தண்டனை வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவர் சும்மா மாற்றம்னு சொல்ல வரமாட்டார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவோ, அவரோட அரசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஆட்சியை கலைச்சிருவார். ஏன்னா உங்களை மாதிரி திறநிதி வாங்கி கட்சி நடத்துகிறவர் கிடையாது. சரிங்களா? நான் 5 வயசுலேருந்து இந்த களத்தில் இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். 5 வயசுல அண்ணன் கம்யூனிஸ்ட் இதுல வந்து கொடியை பிடிச்சிட்டு போறான். 5 வயசுல எல்லாரும் கொடியை பிடிச்சிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட போறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடியை பிடிச்சிட்டு போனவங்க 5 வயசுல ஏனே கடந்து உருட்டுறா. ஏன்னா உருட்டுறதுல கொஞ்சமாவது கதை சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லுனே. இங்கே பாதி பேருக்கு 5 வயசுல நடந்து 4 வயசுல நடக்க மறந்து போயிடணே. கொஞ்சமாவது ஏதாவது மனுஷன் காது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காது கேட்கறது தான் இருக்குது, வேற எதுக்கும் இல்லை. புரியுதா? நீங்கள் சொல்கிற கட்டுக்கதையிலையும் பல வேணாம், காது பாவம் இல்லையாண்ணே. நீ சொல்கிற கதைகள்லாம் வந்து கேட்குறதுக்கு 5 வயசில் கொடியை பிடிச்சிட்டு போன வேணாம். 5 வயசில் நீங்கள் என்னத்தை பிடிச்சிட்டு இருப்பீங்க தெரியாமையாக இருக்குது. ஏனே உட்காந்துருந்துட்டு இதை பண்ணிட்டு அடக்குறீங்க? 5 வயசில் அவன் உட்காந்துருந்துக்கிட்டு அப்பா அம்மா கையை பிடிச்சா நடந்து போயிட்டுருப்பாங்க. இவர் வந்து கொடியை பிடிச்சிட்டு போனாங்களாம். இங்கே நிறைய பேர் தப்பாக நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, வேறு எதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நான் அந்த மீனிங்கில் சொல்லலைங்க. ஒருத்தர் சொன்னார், நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி டபுள் மீனிங்கில் நான் உட்காந்து பேசலை. அப்படி உங்கள் காதுகளுக்கு கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு கேட்காது, அப்படி தப்பாக கேட்காது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் தான் அண்ணனை இப்படி சொல்லிட்டானோ, அப்படி பேசிட்டானோ, இப்படி பேசிட்டானோ தோணும். நான் அந்த மீனிங்கில் பேசலை. நீ அப்படி நினைக்கிற அப்படின்னா உன் நினப்பு தான் கெட்ட நினப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இதை பற்றி நினைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த டிவிகே கவர்மெண்ட், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சு. பட் அந்த காரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை ரிவ்யூ பண்ணி அதை மாத்திரக்கான இதை பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எது இங்கே தேவை இல்லையோ அதுக்கு நெகட்டிவாகவும் அதுக்கான கருத்துக்களும் நம்ம இங்கே எடுத்து வைப்போம். ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த திட்டங்களை கரெக்டாக கொண்டு வரீங்களோ அதுக்கு ஆதரவு இருக்கும். அதே லெவலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத அணியை பண்ணிட்டுருக்கீங்களோ அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும். இதுதான் என்னோட எதிர்ப்பாக நான் சொல்கிறேன். எதுக்குன்னா இந்த மாதிரி காரு எம்எல்ஏகளுக்கு தேவை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இருக்கிறவனுக்கு எவனுமே கொடுக்காதீங்க. அவன் 4 கார் 5 கார் வச்சுட்ருக்கான், அவனுக்கு எதுக்கு இந்த காரு? இருக்கிற காரில் போக சொல்லுங்கள். அப்படி இவனுங்க போனாலும் காரை கொண்டு போனோன்னா இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அறுத்து கிழிச்சிடுவாங்க. டிவிக்கிலே சேர்த்து தான் சொல்கிறேன். அத்தனை பேரும் எம்எல்ஏக்களும் எல்லா இடத்துக்கும் ஆய்வு போய் அறுத்து கிழிச்சிடுறாங்களா? இல்லை பைக்கில் போக சொல்லுங்கள்.
பைக் வச்சுருக்காங்க போக சொல்லுங்கள். மக்கள் பிரதிநிதி 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 10,000 ரூபா ஆட்டோ நிறைய பேர் இந்த பெட்ரோலை போட்டு ஏமாட்டு கிளம்பி போய் மக்களுக்காக இப்போ பாடுபடுங்க. அதுக்கு தானே உட்காந்து உங்களை ஓட்டு போட்டு உட்காந்து வச்சுருக்காங்க. சும்மா உட்காந்து ஓட்டு போட்டு நீ சட்டசபைக்கு போ, உட்காந்து தூங்கிட்டு வா, அதுக்கப்புறம் உட்காந்து வீட்டில் போய் படுத்து தூங்கு, வேறு வேலை தான் உட்காந்து பாருன்னு சொல்கிறாங்க ஓட்டு போட்டு வச்சுருக்கோம். இல்லை எல்லோரும் எதுக்கு ஓட்டு போட்டு வச்சுருக்கோமோ அதுக்கான வேலைகளை பாருங்கள். அதை விட்டு காரு கொடுத்தா தான் உட்காந்து வேலை பார்ப்பாருன்னா கிடையாது. லஞ்சம் வாங்குறவன் நீங்கள் காரு கொடுத்தா இல்லை, ஃப்ளைட்டு கொடுத்தா கூட எப்படினாலும் வாங்கி தான் ஆவான். அவன் அந்த ஆசையை பார்த்துட்டான் அப்படின்னா அதான் வாங்கி தான் ஆவான். அதனால் தயவு செஞ்சு சிஎம் விஜய் அவர்களே எதுக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்போர்ட்டாக இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இது தேவையில்லாத அண்ணி தயவு செஞ்சு உங்களுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் குத்தி விட்டுட்டு இருக்கிறான், அவனை பிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை பிடிச்சி வெளியே போடுங்க. அவன் கட்சிக்கு வேறு ஏதோ ஒரு வகையில் உங்கள் கட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில் வேலை பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அந்த கருப்பு ஆடை பிடிச்சி வெளியே போட்டுருங்க. அதான் கட்சிக்கு நல்லது. நீங்கள் இதை பற்றி நினைக்க சொல்லிக்கலாம், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.